இவன் கட்டிக்கு வந்தானே ஒரு பிள்ளை, அது நான் பார்த்து கட்டி வச்ச ஒரு பிள்ளை. அது போல புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல போய் சொன்னதுக்கு நீ என்னடி சொன்ன? சரவணை வாழவே கூடாது சொன்னீங்களா? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையா? என் கூட நீ பேசாதா, உன் கூட நான் பேச மாட்டேன்னு தானே சொல்றேன். இது கூட நான் சொல்லக்கூடாதா? என்னங்க நீங்க அவளும் நானும் ஒண்ணா? போய் சொல்றவங்க உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்ட மறைக்கிறவங்க இவங்க எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். மாமா நான் பேசலாமா? பாரு பாராஜி, உன் மேலையில எனக்கு எந்த கோபதாபமும் கிடையாது. உன் கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்துட்டு போகட்டும். அதுக்காக நீ என் மருமகன்றது இல்லாம போயிடாதுல. நீ என்னைக்கிட்ட வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து பிள்ளைன்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுப்பா. இங்க பாரு, நான் உங்ககிட்ட இனிமேல் உன் கல்யாண விஷயமா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். இங்க பாருப்பா, ஒத்தைக்கு மட்டும் வக்காலத்தை வாங்கிட்டு என்கிட்ட வந்த, தயவு செய்து அன்னைக்கு கூட என்கிட்ட பேசாத. இப்படி எல்லாரும் வாயும் அடிச்சிட்டா என்ன அர்த்தம்ப்பா? இல்லை, நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்து அர்த்தம். கோமதி, உன் மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஞாபகம் இருக்கா? கல்யாண மையத்தின வச்சத்துல உன்கிட்ட நம்பிக்கையா தானே இருக்கேன் இப்ப வரைக்கும். ஊர்வலத்துல யாரு என்னை ஏமாத்தினாலும், ஊர்வலத்துல யாரு என்னை தப்பா பேசினாலும், ஊர்வலத்துல யாரு என்னை எதிர்த்தாலும் என் பொண்டாட்டி கோமதி எனக்கு உண்மையா இருக்காடா. அது போதும் நினைச்சுதானே இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிருக்கேன். கல்லு தூக்கி போட்டு அப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. ஏய் நிறுத்துறி. உருது மொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கைன்ற விஷயம் உடஞ்சுட்டா உடஞ்ச கண்ணாடி மாதிரிதான். திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது. உருது மொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கைன்ற விஷயம் உடஞ்சுட்டா உடஞ்ச கண்ணாடி மாதிரிதான். திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாது. இனிமேல் இந்த விஷயத்துல எனக்கு எந்த விளக்கம் கொடுக்கவும் வேணாம், கொடுக்க தேவையும் இல்லை. எங்க நான் பண்ணது தப்புதாங்க, சரின்னு சொல்லல. என்ன மன்னிக்க கூடாதாங்க? நீ எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா இப்ப நீ செஞ்சிருக்க காரியத்தை